எதிர்ச்சல் தொடங்குது சீரியல்ல ஆதிகுணேஸ்வரன் அந்த லெட்டர் பற்றிய விஷயங்களை சக்தி தெரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சக்தியை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருந்தாரு. ஆனால் எல்லா பிரச்சனையும் கடந்து சக்தி இப்போ அந்த தேவகி யார், தேவியோட ரகசியங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்னி, நந்தினி, ரேணுகா எல்லாருக்குமே தேவகியை கொலை பண்ணது ஆதிகுணேஸ்வரன் தான் அப்படின்னும், ஆதிகுணேஸ்வரோட கொடூரமான முகம் என்ன அப்படிங்கிறது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுங்க. இப்படி விறுவிறுப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்க எதிர்ச்சலத்தோட சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போது வாங்க மூலியமா இப்போ இன்னொரு பார்க்கலாம். இப்போ எதிர்ச்சல் தொடங்குது சீரியலில் ஆதிகுணேஸ்வரன் வெளியே பிறந்த அன்புகரிசி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது தர்ஷினி வாசல் நிப்பாட்டி ஒழுங்கு மரியாதையை வெளியில் போயிரு, இல்லை பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்புகரிசி நான் வெளியிலாம் போக மாட்டேன், இனிமேல் தான் பிரச்சனை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தர்ஷினி நான் பிறந்ததுலேருந்து பிரச்சனையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ அன்புகரசி இதுக்கெல்லாம் பயந்து என்னால் ஓட முடியாது, உன்னால் முடிஞ்சா நீ பார்த்துக்கொண்டு சவால் விட்டுட்டு திரும்பவும் ஆதிகுணேசன் வீட்டுக்குள்ளே அன்புகரசி போயிடுறாங்க. ஜனனி அன்புகரசியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ அன்புகரசி ஜனனிக்கிட்ட இப்படியே பார்த்து முறைச்சி கிடைக்காம அடுத்து ஏதாச்சும் பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிகுணேசனுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஃபோனில் பேசுகிற அந்த அடியாட்கள் சக்தி எங்களெல்லாம் அடிச்சு போட்டு அவன் அந்த சாமியாடியோ கூட தனுஷ்கோடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஆதிகுணேசன் ரொம்பவே கடுப்பாகிறாரு. நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, சக்தி பையன் இங்கே ஊருக்குள்ளே உயிரோட வரக்கூடாது, அவனை அடித்து சாகடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஆதிகுணேஸ்வரனை அடியாட்கள் சக்தியை தூரத்துலேருந்து ஒரு நபர் துப்பாக்கியில் சுட் பண்ணி தான் காப்பாற்றினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஆதிகுணேஸ்வரனுக்கு சக்தியை காப்பாற்றினது யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குங்க. தேவகி அந்த லெட்டரில் சொல்லியிருப்பாங்க, நீ விட்டுட்டு போன விதை விருட்சமாக வந்து உன்னை பழி வாங்குண்டு, அதனால் ஆதிகுணேஸ்வரன் எத்தனை முறை சக்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் தேவியோட மகன் ராணா வந்து சக்தியை காப்பாற்றுவாருங்க. அப்படி இல்லைன்னாலும் தேவியோட தம்பி வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடியில் அந்த சாமியார் சக்தி சொல்லியிருப்பாரு, ஒன்றை காப்பாற்றினது கண்டிப்பாக ஆதிகுணேஸ்வரோட பெரிய ஆளாக இருக்குது, பணத்துலேயும் அதிகாரத்துலேயும் பெரிய ஆள், அதனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்தியை காப்பாற்றினது தேவியோட மகன் ராணாவா இல்லை தேவியோட தம்பி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். தேவியோட மகன் ராணாவு சக்தியா இல்லை கோலங்களாதியா யாராக இருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 222 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.